அப்போ நாம் நன்மைக்காக காத்திருக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம்னா கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அவர் சொன்னார். அப்ப அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்களா. அந்த அம்மா போயிட்டாங்க. அப்போ பாருங்க, கர்த்தர் அந்த அன்னைக்கு தான் அந்த வேலை. அது என்னைக்கு அந்த வேலைன்னு உங்களுக்கு எனக்கு நிச்சயம் தெரியவே தெரியாது. அது ஏசப்பாவுக்கு மட்டுமே தெரியும். என் பிள்ளைங்களுக்கு இதை எப்போ செஞ்சா அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமாக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யெகோவா தேவன் சுவிசேஷ ஊழியங்கள் மூலயமாக கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக வழக்கத்தின்படியே நாம் எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, சேரா பீன்களின் மத்தியிலும் கேரு பீன்களின் மத்தியிலும் வாசமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, எங்கள் ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இதோ நீங்க ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிற இந்த பரிசுத்தமான ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக உங்க பிள்ளைகள் எல்லாரும் உங்க நாமத்தினாலே வந்திருக்கிறோம். ஐயா, நீங்க சொன்னீங்களே, என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உங்களுடைய நாமத்தினாலே வந்திருக்கிறோம். எங்கள் நடுவில் இறங்கி வாங்கப்பா. நீர் வருவதற்கு தடையா இருக்க எல்லா குற்றங்கள் குறைவுகளை கிருபையாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி இறங்கி வாங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இறங்கி வந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நீர் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக செயல்பட நினைக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தால கட்டிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். வழக்கத்தின்படியே ஒரு பாடலின் 2 சரணங்களை பாடி நாம் இயேசுவோடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே உந்தன் நாமத்தை நான் போற்றிடுவேன், உம்மை போல ஒரு தேவனை இந்த பூமியில் நான் அறிந்திடேன், எனக்கு உயிர் தந்த தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடி கரங்களை தட்டி நாம் இயேசுவோடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. எல்லாரும் சேர்ந்து உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த ஆருயிரே, இயேசுவே இந்த ஆருயிரே. பெற்ற தாயும் தந்தை மற்றும் எல்லாம் என ஆமை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? glory. நமக்கு தகப்பன் தாய் எல்லாமுமாய் இருக்கிறவர் அவர். வானம் பூமி யாவும் மாறினாலும் வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறா. எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமாய் பாடுவோம். ஆமென். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த ஆருயிரே,
அந்த வாலிப நாட்களிலே எந்த சிறு ஸ்ரீகரை உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீ. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே என்ற தாருயிரே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே என்ற தாருயிரே. ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே என்ற தாருயிரே இயேசுவே என்ற தாருயிரே. இந்த அன்புள்ள ஆண்டவர் எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நாம் உந்த நாமத்தை போற்றிடும். ஆமென் ஆமென் ஆமென். அன்புள்ள உள்ளவர் அவர், இரக்கம் உள்ளவர் அவர், கருசனையுள்ள தெய்வம் அவர். உயர்த்துவோம் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேனே. உயிர் தந்ததை ஜீவன் கொடுத்தார் நமக்கு. ஆமென். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேனே. உயிர் தந்த தெய்வமே. ஆனந்தமாய் பாடுவோம். ஆனந்தம் ஆனந்தம். என் அன்பு தெய்வ பிள்ளைகள் தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து தெய்வ மகிமையை உணர்ந்து இயேசுவை உயர்த்துங்க. தாருயிரே இயேசுவே என்ற தாருயிரே இயேசுவே என்ற தாருயிரே. ஹல்லேலூயா. உம்முடைய தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தேவ மகிமையை உணர்ந்தவர்களாக அவர் சொன்னாரே, என் நாமத்தால் 2 அல்லது 3 பேர் எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னாரே. நாம் ஆங்காங்கே கூடியிருக்கிறோம். ஏசப்பா அதை பார்த்து கொண்டிருக்கிறார். சரீரங்கள் தூரமாயிருந்தாலும் நம்முடைய ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக ஏசப்பாவோட நாமத்தாலே கூடியிருக்கிறோம் அல்லவா, நமத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஆம், யார் யார் எல்லாம் இந்த நேரத்தில் ஏசப்பாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துகிறார்களோ அந்தந்த வீட்டுக்கு அவர் இறங்கி வந்து அவளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதத்தில் எழுதப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை, உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் எதிர்கொண்டு வந்து உங்களை நிரப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்தந்த வீட்டிற்கு உத்தம ஆசீர்வாதங்களோடு இயேசுப்பா இன்றைக்கு இறங்கி வரப்போகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ள ஆயத்தமாய் இருக்கிற, துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்கும் இயேசுப்பா உத்தம ஆசீர்வாதங்களோடு இறங்கி வரப்போகிறார். விசுவாசிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசித்து அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியை செலுத்துவோம். அவர் உத்தம ஆசீர்வாதங்களோடு வீட்டுக்கு வர போறார் அல்லவா, அந்த நன்மைக்காகவும் அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசுப்பா எதிர்பார்க்கிறது அது ஒண்ணுதான், 10 பேரை சுகமாக்கினார். ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து அவருக்கு நன்றியை செலுத்தினான். அப்பொழுது இயேசுப்பா கேட்ட கேள்வி நம் அனைவருக்கும் தெரியும். நான் சுகமாக்கினது 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறாயே, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசுப்பா நமக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். 1 2 கணக்கில் வைக்க எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்திருக்கிறாரே. அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றியை செலுத்துவதை மாத்திரம் எதிர்பார்க்கிறார். இந்த நேரத்தில் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியை செலுத்துவோம். அவர் உத்தம ஆசீர்வாதம் கொடுக்க போற கிருபைக்காகவும் அவருக்கு நாம் நன்றியை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி
சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிலம் செய்தார் அல்லவாமே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தை ஆமே. எல்லாரும் சந்தோஷமாக நன்றி சொல்லுங்க. ஆமே. செய்த நன்மைக்காக நன்றி, செய்ய போற நன்மைக்காக நன்றி. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் தேசத்திலே. ஆமே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினி. ஆமே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினாவே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயம் கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறார். ஆமென். அவர் சொன்ன வார்த்தையின்படியே உத்தம ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலிருந்து எல்லாமே வித்தியாசமாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சாட்சி சொல்லுவீர்கள். நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தோடு நாம் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். சங்கீதம் 37வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் பார்த்தீங்கன்னா 692. நான் எப்பொழுதும் சொல்றது போல உங்களுக்கு எளிமையாய் இருக்கும்படியாக நான் அந்த பக்கத்தின் எண்ணையும் எழுதி கொண்டு வருகிறேன். அது நிச்சயம் உங்களுக்கு 7:22. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளின் இந்த மகிமையான வேளையிலே பாடினோம், துதித்தோம், உங்களுடைய அபிஷேகத்தை நிரப்பப்பட்டோம். நன்றி அப்பா. இதோ எல்லாவற்றையும் இருக்கிற உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து இருக்கிறோம் ஐயா. வழக்கத்தின்படியே இதை வாசிக்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஐயா. இதற்கேற்ற வியாகியானத்தை அடிமையை மறைத்து எங்க பிள்ளைகள் கூட பேசுங்க. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.
பாருங்க, இங்க 2 பகுதி இருக்கு. ஆனா முதல் பகுதியை தான் நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். என்ன? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திர புரிந்து நம்ம எவ்வளவாய் நேசிக்கிற தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள. பாருங்க, ஒரு பிறப்புன்னு இருந்தா இறப்பு உண்டு என்பது நமக்கு நல்லா தெரியும். உண்மையாவே ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறக்கிறான்னு சொன்னா அவன் இறப்போடு கூட ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணி கொண்டு வருகிறான் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். அப்ப இங்க சொல்ற வார்த்தை, அப்ப பிறப்புனா இறப்புன்னு இருக்க போது, அப்ப எப்படி நாம பூமியை சுதந்திரத்துக் கொள்ள முடியும்? அப்ப இந்த வசனத்துடைய ஆழம் என்னவென்றால், கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்தியமான காலத்தின் வாழ்க்கையை குறித்து அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே செய்தியில் சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் 3 வருகையை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். முதல் வருகை அவர் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார், ரத்தம் சிந்துவதற்கு, பாவங்களை மன்னிப்பதற்கு வந்தார், சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்தார், உயிரோடு எழுந்தார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இது முதல் வருகை. இரண்டாவது வருகை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரகசிய வருகை. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மையான உபதேசம். நீங்க மனவாட்டியாய் மாறணும். ஏனென்றால் 2வது வருகை, அதாவது ரகசிய வருகை, இரண்டாவது அவர் மத்திய வானத்துல நடக்க போற காரியம். அப்ப மனவாட்டியை தேவ தூதர்கள் கொண்டு போய் அங்க சேர்க்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. இது 2வது வருகை. அதுக்கு பிறகு 7 வருஷம் மேல பரலோக வாழ்க்கை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்க போது எல்லாம் தெரியும். 7 வருஷம் முடிஞ்ச பிறகு மேல இருக்கிற பரிசுத்தவான்கள் கீழே வருகிறார்கள். இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி இருக்கு. அது முடிந்த பிறகு சாத்தானையும் அவனை சேர்ந்த தூதலையும் அழிக்கிறார் கர்த்தர். நாம் நித்தியமாக இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அதை குறித்து தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ சாதாரண வசனமா நினைச்சிடாதீங்க. அது யாருக்கு அந்த ஆசீர்வாதம்? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். அப்ப 7 வருஷம் பரலோக வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா வேதத்தின்படி அதுக்கு சான்று இல்லை. நான் பரலோகத்துக்கு போனேன், நான் பரலோகத்தில் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். நெவர் நெவர் நெவர். யாரும் பரலோகத்துக்கு போகல. அப்போஸ்தலனாகிய பவுலும் 3வது வானம் மட்டுமாக தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு மேலதான் உன்னதம் இருக்கு, பரலோகம். அந்த வாழ்க்கையை கர்த்தர் யாருக்குமே தரல. ஏன்னா அவர் சஸ்பென்ஸா வச்சிருக்கிறாரு. அவ்வளவு பாடுபடுகிற பரிசுத்தவான்கள் அந்த இடத்த பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் அடையும். அவ்வளவு சஸ்பென்ஸான வைக்கப்பட்ட இடம் தான் பரலோகம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் பரலோகத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன். பைபிள் அதுக்கு சான்றே கிடையாது. யாரும் பரலோகத்தை ஏறி போல, எல்லாமே பாரடைஸ்ல, அதாவது இளைப்பாற ஸ்தலத்துல தான் இருக்கிறாங்க என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளுங்க. அதில் நான் பரலோகத்துக்கு போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொன்னா வசனத்துக்கு விரோதமான காரியம். அதை பற்றி நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது மறைக்கப்பட்ட இடம். கர்த்தர் போகும்போது தான் அதை காண்பிக்கிறார். அவ்வளவு மகிமையான இடம் தான் பரலோகம். அதுக்கு யார் போவாங்க? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போடாதீங்க. சரி, அப்படியானால் அவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பரலோகத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் பூமியில நித்திய காலமா ஏசப்பாவோடு கூட வாழணும்னு சொன்னா நாம் எப்படிப்பட்ட மக்களா இருக்கணுமா? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அப்படின்னா யார் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? இதே அதிகாரத்திலேயே ஆண்டவர் 3 காரியங்களை வைத்திருக்கிறார். அதை தான் தியானம் பண்ண போகிறோம். முதலாவதாக அதே சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் வேதம் யாரை நீதிமான் என்று சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீர்களே ஆனால், நீங்கள் வாசித்து பாருங்க. ஏன்னா நமக்கு நேரம் இல்லாதனால வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன். தயவு செய்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்க இப்படி இருந்தீங்க, அநியாயக்காரரா இருந்தீங்க, பொருளாசைக்காரரா இருந்தீங்க, விக்கிரகாராதனைக்காரரா இருந்தீங்க, விபச்சாரிகளா இருந்தீங்க, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஜனமா இருந்தீர்கள். ஆயினும் அப்படிப்பட்ட மக்களா இருந்தீங்க. ஆனால் கர்த்தர் ரட்சிப்பு உங்களை தேடி வந்தது. அப்ப ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்,
பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நீதிமானாக மாறணும்னு சொன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின்படி மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும், அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அவங்க தான் நீதிமான்கள். நீங்க வாசித்து பார்த்தா தெரியும், நிறைய நம்ம செய்தியில சொல்லியிருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை தயவு செய்து வாசித்து பாருங்க. அங்கதான் ரட்சிப்பின் சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது, முதலாம் சபை அங்கதான் துவங்கப்பட்டது. அப்ப இந்த பிரசங்கத்தை கேட்ட 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். கடைசி வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் தான் நீதிமான்கள், அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தரே முத்திரை கொடுத்திருப்பாரே. ஆனால் அது எவ்வளவு முக்கியமான வசனம். அதுக்கு மாறாக குழந்தை ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதோ இல்லைன்னா ஒரு முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதோ தெளிப்பு ஞானஸ்நானமோ அல்லது அவருடைய பட்ட பெயர்களாகிய பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருந்தா அவைகள் எல்லாமே மனம் திரும்புதல் ஏற்ற ஞானஸ்நானமே தவிர பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் இல்லை. நீங்க அப்படி எப்படி எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக அப்போஸ்தலர் 2:38 படி நீங்க ஞானஸ்நானம் எடுத்தாதான் நீங்க நீதிமான்கள். அப்படிப்பட்ட நீதிமான்கள் தான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த மக்களை தான் கர்த்தர் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட். இரண்டாவதாக யார் அந்த அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தலைப்பு வசனம் என்ன? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். முதலாவது யார்? நீதிமான்கள். நீதிமான் யாருன்னு பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது யாரா? அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. இங்கதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டம். அவருக்காக காத்திருக்கணும். அப்ப அவருக்காக காத்திருக்கணும்னா என்ன? 2 காரியம் இருக்கு அதுல. அவருடைய நேரத்துக்காக காத்திருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லி விசுவாசத்துடன் உபவாச ஜெபத்தோடு அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் மட்டுமாக உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வசனத்தை வாசிக்க வேணா, டைம் ஆயிடும். அப்ப யோவான் 2ஆம் அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன? கானா ஊர் கல்யாணம். அங்கு இயேசப்பா அழைக்கப்படுகிறார். இயேசுவின் தாய் என்று எழுதப்பட்டிருக்கிற அன்பு சகோதரி மரியாளும் அங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். நல்லா தெரியும். அங்க திராட்சை ரசம் குறைவுபட்ட மாத்திரத்திலேயே சகோதரி வருகிறார்கள், திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப உடனே ஆண்டவர் சொல்ற, ஸ்திரீயே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. அப்போ நாம் நன்மைக்காக காத்திருக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம்னா கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அவர் சொன்னார். அப்ப அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்களா. அந்த அம்மா போயிட்டாங்க. அப்போ பாருங்க, கர்த்தர் அந்த அன்னைக்கு தான் அந்த வேலை. அது என்னைக்கு அந்த வேலைன்னு உங்களுக்கு எனக்கு நிச்சயம் தெரியவே தெரியாது. அது ஏசப்பாவுக்கு மட்டுமே தெரியும். என் பிள்ளைங்களுக்கு இதை எப்போ செஞ்சா அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமாக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுத்தார், அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அன்னைக்கு ருசியான ரசமாக அன்றைக்கே மாற்றி கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அது போல என் அன்பு தேவ பிள்ளைகளே, வருஷத்தை பத்தி கவலைப்படாதீங்க. 1 வருஷம் போயிருக்கலாம், 2 வருஷம் போயிருக்கலாம், 5 வருஷம் போயிருக்கலாம், 10 வருஷம் போயிருக்கலாம். எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிச்சயம் சொல்லியிருக்கிறார், நீங்க நிறைவேற்றியே தருவார். அந்த காலத்துக்கு மட்டுமாக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காலத்துக்கு நாம காத்திருப்போம். ஆண்டவர் சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் ஒன்று குறைவுபடாமல் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். இரண்டாவதாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் மட்டுமாக நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசாசு பிடிச்சிருந்த மனுஷனை துரத்தும்படியாக சீஷர்களிடத்திலே கொண்டு வந்திருப்பார்கள்.
ஆனால் அவர்களை துரத்த கூடாமற் போயிற்று என்று வேதம் சொல்லுது. உடனே ஏசப்பாட்ட கொண்டு வந்தோன்னு ஏசப்பா உடனடியாக துரத்தின உடனே சீஷர்களை வந்து தனியாக கேட்குறாங்க, அப்பா எப்படிப்பா அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்ல ஒரு அருமையான வார்த்தை, இந்த வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற எந்த வகையிலும் புறப்பட்டு போகாது என்கிற ரகசியத்தை சீஷர்களுக்கு சொல்கிறார். அப்படின்னா என்ன? சில காரியங்கள் நாம் ஜெபிக்கும் போது உடனே நடக்கும், சில காரியங்கள் நேரம் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அது அப்போ என்ன பண்ணணுமா, நாம் உபவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜாதி பிசாசை அதம் பண்ணுவார். தடைபட்டு இருக்கிற காரியம் ஆசீர்வாதமாக வந்து நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்கள் கற்பம் தடைபட்டு இருக்கலாம், உங்கள் வேலை தடைபட்டு இருக்கலாம், உங்களுடைய வருமானம் தடைபட்டு இருக்கலாம், நீங்கள் கடன் பிரச்சனைக்காக ஜெபிச்சுட்டே இருக்கலாம். ஆம், அந்த வாக்குத்தத்தங்கள் பெற்றும் நீ நிறைவேறாமல் இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை அவருடைய வேலைக்கு காத்துருங்க. ஒன்று. ரெண்டாவது, உபவாசத்தோடு ஜெபம் பண்ண மறந்துடாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. காலையிலிருந்து மாலை மட்டுமாக. அந்த உபவாசம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி மட்டுமாக இருப்பது தான் உபவாசம். வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமாக உபவாசத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். இல்லை, வேதம் சொல்லுகிறது காலையிலிருந்து மாலை மட்டுமாக. அப்படி உபவாசத்தோடு நீங்கள் தேடும்போது எல்லா தடைகள் நீக்கப்படும். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள் என்பதை விளங்க பண்ணுறீங்க. நிச்சயம் எல்லா தடைகள் நீக்கப்பட்டு உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறுவீர்கள். ஏசப்பாவுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. கடைசியாக யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அதே சங்கீதம் 37வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. யார் மூன்றாவதாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? சாந்த குணமுள்ளவர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இந்த சாந்தம் எல்லாம் போச்சு. இந்த சாந்த குணத்தை எல்லாம் இன்னைக்கு பார்க்கறதே ரொம்ப அரிதாக இருக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவளாக இருந்தாதான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதான் அழகா மத்தியில சொல்றாரு ஏசப்பா, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார் ஏசப்பா. அப்ப அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பூமியை சுதந்தரிப்பார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் மலை பிரசங்கம் பண்றாரு. அதுல அவர் அதான் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் நீங்க வாசித்தா நல்லா தெரியும். அங்க என்ன எழுதிருக்காருன்னா, கேட்கிறதற்கு தீவிரமாய் இருங்கள், பேசுகிறதற்கு பொறுமையாய் இருங்கள், கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு முதல்ல நமக்கு என்னதான் வருது? நம்ம நினைச்ச காரியம் நடக்கலை, இல்லைன்னா யாராயிலும் சொன்ன காரியம் செய்யலன்னு பட்டுன்னு அவங்க மேலே என்னதான் வருது? நமக்கு கோபம் வருது. ஆனால் கோபத்தை கர்த்தர் விரும்பவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கோபப்படுறவங்க யாரு தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். அப்போ கோபப்பட்டா நம்ம யாரா மாறிடுறோம்? மூடர்களாய் மாறி விடுகிறோம். எச்சரிப்பாய் இருங்கள். ஆனால் இன்னொரு இடத்துல சொல்றார், மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த கோபத்தை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நீங்க தூக்கி எறிங்க. சாந்த குணத்தை கேளுங்களேன், சாந்தமாய் இருக்கக்கூடிய கிருபையை கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆம், சங்கீதம் 37:8 அதே சொல்லப்பட்டிருப்பாங்க, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப சிம்பிளா சகோதரனுடைய கோபம் என்னன்னு சொல்லி முடிச்சிருவோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 9-19 வாசித்தீங்கன்னா, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும் வீட்டில் ஒரு மூலையில் தங்குவதே நலம் என்று 9ஆம் வசனத்தை சொல்றாரு. 19ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் வாசமா இருப்பதை காட்டிலும் வனாந்தரத்தில் இருப்பது நலம். கணவன்மார்ல தயவு செய்து வனாந்தரத்துக்கு அனுப்பிடாதீங்க. அன்பு சகோதரிகளே, நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள ஒப்புக்கொடுங்க. நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே விதமாக சகோதரர்களே, சகோதரிங்க மட்டும்தான் கோபப்படக்கூடாது. நம்ம படலாம், தப்பு கணக்கு போடாதீங்க. நீங்களும் சாந்தமா தான் இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை 2 பேருக்கும் சமம் தான். மோசையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். மோசே பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களும் சாந்த குணமுள்ளவன் என்று சாட்சி பெற்றான் ஒரு இடத்துல. ஆனா அவன் கானான் தேசத்தை இழந்து போக காரணமே அவனுடைய கோபம் என்பதை மறந்து விடாது.
மறந்துடாதீங்க. சங்கீதம் 106 அதிகாரம் 32 33 வசனத்தை வாசித்து பாருங்க. அவனை அவர்கள் விசனப்படுத்தினதினால் அவன் பதறி பேசினான் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. முழு ஸ்டோரி என்னாகமத்தை நீங்க வாசித்து 20ஆம் அதிகாரத்தை நீங்க பொறுமையா வாசித்து பாருங்களேன். அவன் கோபப்பட்டபடியினாலே அந்த கானான் தேசத்தை இழந்து போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமையான பிள்ளைகளே, சகோதரனா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும், சாந்த குணம் உள்ளவர்களாய் இருப்போமே ஆனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள். யார் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? நீதிமான்கள். யார் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? 2வது காரியம் பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறவர்கள். 3வது சாந்த குணம் உள்ளவர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. 3 காரியம் நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மையால் நிரப்பி மற்ற ஜனங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளிலே நீங்க பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எல்லாரும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்க விரும்பி நீங்க பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட கற்பனைக்கு எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியட்டும். 3 பாயிண்ட் அப்ப அந்த 3 பாயிண்ட்டுக்கும் எங்கள் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சாட்சியாய் நிறுத்தும். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். Praise the Lord and God bless you.